மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல்களில் கூட பாஜக பல இடங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல சறுக்குனாங்க? இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டு பிஜேபியினுடைய இது கூட்டணிக்கு வந்திருக்கிறது, ஒரு ஸ்டேட் வந்து ஜேஎம்எம் காங்கிரஸினுடைய கூட்டணிக்கு வந்திருக்கிறது. பொதுவாக இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸினுடைய இடத்தை தக்க வைத்திருக்கிறது. பாஜக யூபியில் மறுபடியும் புத்துயிர் எடுத்து வந்திருக்கிறது. கேரளாவில் வந்து லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி, 2 சீட்டில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறது. அந்த மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கு பொது யுக்திக்கு இருக்கின்ற விஷயங்கள் எங்கெங்கே நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கிறது. இதற்கு நேர் எதிராக வந்து 2 டிசிஷன்ஸ் தான் இதுவரை இருக்குது. ஒன்று ஹரியானா தேர்தல், ஒன்று வந்து 2வது வந்து மகாராஷ்டிரா தேர்தல். ஹரியானா தேர்தலில் அனைவரும் கூறிக்கொண்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும், அதுவும் ஒரு அமோகமான வெற்றியை தான் அனைவரும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கு நேர் எதிராக ஒரு ரிசல்ட் வருகிறது. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு வெரி க்ளோஸ் ஃபைட் இருக்கும். ஏனென்றால் அந்த 2000 ரூபா கொடுத்த பிறகு, அதாவது மகளிருக்கு அந்த உரிமைத்துறை கொடுத்த பிறகு நிச்சயமாக ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும். நிறைய மகளிர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, அதனால் அது ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும் என்று எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பை அப்படியே தவிடுபடி ஆக்கி கொண்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஏறத்தாழ 85% 90% கிட்ட வருகிறது. 140 சீட்டு வச்சு வச்சாங்க. எனக்கு கரெக்ட் நம்பர்ஸ் இப்போ கிடையாது, ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து அதில் வந்து ஜெயித்து வருகிறார்கள். எனக்கு இது 2 விஷயங்களும் வந்து சந்தேகத்துக்கு உருவாக்கும் விஷயங்களாக நான் பார்க்கிறேன். இதில் என்ன சந்தேகம் இருக்கு? என்னை பொறுத்தவரையில் இவிஎம்ல பொதுவாக 2 பிரச்சனை இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறேன், விவிபேட் வந்து இதுக்கு நடுவில் இருக்கிறதா, அதாவது பேலட்டிங் யூனிட் நாம் எங்கே அழுத்துறோமோ கண்ட்ரோல் யூனிட் எங்கே பதிவாகுதோ, வாக்கு பதிவாகுதோ, இதுக்கு நடுவில் விவிபேட் என்ற ஒரு கருவி இருக்கிறது. அந்த விவிபேட் என்ற கருவி தான் இன்டர்நெட்டோட கனெக்ட் செய்து அதுதான் அந்த கம்யூனிகேட் பண்ணுகிறது. இப்போது விவிபேட் வந்து நடுவில் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அழுத்துறது வந்து கரெக்டாக விவிபேட்டில் வந்து ஸ்லிப் வருகிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, நான் ஒவ்வொரு முறை சொல்லி கொண்டிருக்கிற விஷயம், காங்கிரஸ் தோத்தால் திமுக தோத்தால் பேசுகின்ற விஷயம் என்று இதை வந்து மாற்றிக்கொள்ள கேள்வி கேட்கலான்றது. ஏன்னா பொதுவாகவே வந்து தோற்றவர்கள் சொல்லக்கூடிய பதில் அது இது திருச்சி வேலுசாமி சொல்ல வேண்டிய பதில் இது. ஆனா நான் சொல்லிடுறேன், இப்போ இது பிரச்சனை தான், இது பெரிய பிரச்சனை. எந்த கட்சி எங்க இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து விட்டார் சொன்னதே நாம இருக்கிறேன். என்ன அவங்கவுங்க இருந்த இடத்த தான் திரும்பி ரீடைன் பண்ணிருக்காங்க. இல்ல பிஜேபி மட்டும் ஜெயிக்குது, நாங்க எப்படி தோப்போம்? எங்க இடத்த நாங்க தக்க வச்சிருக்கோம், அவங்க இடத்த அவங்க தக்க வச்சிருக்காங்க. இது நான் முடிச்சிடுறேன். அதாவது என்னை பொறுத்தவரை நான் பல முறை தேர்தல் கமிஷனுடைய சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் வந்து இங்க அழுத்துறது வந்து கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாக வேண்டும். அது விவிபேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிறகு அதாவது விவிபேட்டை வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் வைக்க வேண்டும். இது ஒரு பிரச்சனை. 2வதாக கண்ட்ரோல் யூனிட்டும் விவிபேட் யூனிட்டும் வந்து லிங்க் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட் இந்த விவிபேட்டுக்கு தான் என்று இருக்க வேண்டும். இதுவும் கிடையாது, இது 2மே கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக, அதாவது விவிபேட்டை மாற்ற முடியாது, நம்பர்ஸ் இருக்கிறது, தாராளமாக ஒரு கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து விட்டு இன்னொரு கண்ட்ரோல் யூனிட் அதே இடத்துல பொருத்தப்படலாம் என்றதுதான் இன்றைய நிலை இருக்கிறது. இது பிரச்சனை. இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். 2வதாக ஓட்டிங் பர்சன்டேஜஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இன்டர்நெட் மூலியமாக ஒரு 6 மணிக்கு தேர்தல் முடிகிறது. 6 மணிக்கு அனைவரும் ஓட்டு போட்டு முடித்திருக்க மாட்டார்கள். 7 மணினே வைத்துக் கொள்ளலாம். ஒரு 10 மணி 11 மணி அளவில் வந்து அனைவருக்கும் எல்லா ரிசல்ட் எல்லாம் வர வேண்டும். அதாவது நம்பர்ஸ், ஃபைனல் நம்பர்ஸ் வந்து 11 மணி 12 மணினே வச்சுங்களேன் அளவில் வர வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஏறத்தாழ 10 லட்சம் ஓட்டு வந்து தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கை 24 மணி நேரம் முன்னாடி வர அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஹரியானாவில் 14 லட்சம் ஓட்டு ஏறி இருக்கிறது. இது பிரச்சனைக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இது ஏன் ஒரே ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த பூத்திலிருந்து சேகரிக்கிறார்கள். இந்த நம்பர் சேகரித்து அவர்கள் ஆர்ஓவிடம் கொடுக்கிறார்கள். ஆர்ஓஸ் வந்து அதை லோட் பண்ணுறார்கள். இவ்வளோதான் ப்ராசஸே, இவ்வளோதான். இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் எல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக மெக்கனைஸ்டு கம்ப்யூட்டரைஸ்டு முறையில் தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப் இருக்கிறது, இந்த ஆப்பில் தான் லோட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் லோடு பண்ண பிறகு நீங்கள் ஏன் 48 மணி நேரம் ஆகுது? 48 மணி நேரத்துக்குள்ளால ஏன் 3 நம்பர் மாற்றி வருகிறது என்ற அந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை, இதில் நம்ம தேர்தல் ஆணையத்தை கொஸ்டின் பண்ணுறது சரியா? ஏன் நான் கேட்குறேன், திருச்சி வேலுசாமி இடைமறித்து சொன்ன மாதிரி அவங்களுடைய இடத்தை தானே தக்க வச்சுக்கிட்டாங்க. மகாராஷ்டிரா இடைத்தேர்தலில், மேற்குவங்க இடைத்தேர்தலில் அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் 6 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. பீகாரில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அந்த பாஜக கூட்டணி தக்க வச்சிருக்கு. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி தக்க வச்சிருக்கு. அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம விவிபேட்டையோ அல்லது எலெக்ஷன் கமிஷனையோ அல்லது வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் நம்ம விமர்சிக்கிறது சரியான பார்வை. யார் எங்க ஜெயித்தாலும் அது பிரச்சனை கிடையாதுங்கிற இந்த 2 இஷ்யூ சால்வ் பண்ணோம். ஒன்று,
விவிபேட் இந்த எந்திரத்தை தூக்கி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வர வேண்டும். இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஏன்னா நான் எங்க பிரஸ் பண்றேங்கிறது கண்ட்ரோல் யூனிட்ல தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகணும், வேற ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. எனக்கு தெரியாது விவிபேட் மெஷின் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு. இது ஒரு பிரச்சனை, இது தீர்வு வர வேண்டும். அதே மாதிரி இணையம் இருக்கின்ற இந்த காலத்துல வந்து அப்படி அப்படியே ஏத்தி 10 லட்சம் ஓட்டு வர கொண்டு வந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வந்து 6 மணிக்கு நீங்க கொடுக்குற ஃபிகர் ஒரு காலமும் கரெக்டா இருக்காது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எவ்வளவோ தேர்தலை நாம் பார்த்திருக்கோம். அதன் பிறகு 10 மணிக்கு இன்னொரு நம்பர் வரும், அதுவும் அந்த அளவுக்கு சரியா இருக்காது. 12 மணிக்கு ஃபிகர் கொடுங்க, அடுத்த நாள் காலையில கொடுங்கறேன். இல்ல நான் இப்ப நீங்க சொல்றது மறைமுகமாக வாக்கு இயந்திரங்களை வச்சு பாஜக ஒரு முறைகேடான வெற்றியை பதிவு செஞ்சிட்டு இல்ல. இதுல சந்தேகம் வருதுன்னு நான் சொல்றேன். நான் வேற ஒண்ணும் சொல்ல, அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல. இது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. தேர்தல் ஆணையம் பாஜக ஆபீஸ்ல நீங்க போட்டு அந்த நிர்வாச்சன சதனை வந்து வாடகைக்கு விட்டுறலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னவென்றால், மகாராஷ்டிரா தேர்தல் போன முறை ஹரியானா தேர்தலோட வச்சு நடத்தினாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த டைம்ல. ஏனென்றால் அப்போ வந்து ஃபட்னவிஸ் வந்துருவார் என்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்டா ஊத்திக்கிச்சு. அதன் பிறகு வந்து குடுக்கல் வாங்கல் வெட்டல் இது இடி ஐடி எல்லாம் வந்த பிறகு, கட்சியை பிளவுபடுத்தின பிறகு ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிறார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறகு ஒரு ஆட்சியை அமைக்கிறாரு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு மிட் நைட் ஃபேரிங் நடந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம். இந்த முறை என்ன பண்றாங்க, இந்த தேர்தலை 2 மாற்றுறாங்க. ஹரியானாலையும் ஜெயிக்க வேண்டும், இங்கேயும் ஜெயிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து 2 தேர்தலை மாற்றுறாங்க. 6 மாசம் பிறகு வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது. இந்த 6 மாசத்துல இந்த 2000 ரூபாய் கொடுக்கிறது எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இதை தாண்டி இருக்கின்ற விஷயம், இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இந்த மாதிரியான பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி 2.7% ஏன் அதிகரித்து என்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்கும்போது போடா இப்படித்தான் அவருடைய ரியாக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு முறையும் பாருங்க, காங்கிரஸ் ஒரு கேள்வியை கேட்டா நீங்க வந்து ஆன்டி நேஷனல் இந்த அளவுக்கு தான் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். எல்லாரும் கேள்விக்கும் உள்வாங்கி கொண்டு பதில் கொடுக்க வேண்டிய இடத்தில் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எடுக்கிறது என்றதான் நான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் நமக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள், எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் அதே மாதிரி என்னை போன்ற ஓட்டர்ஸ்க்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அமைப்பு. ஆனா நமக்கு நாம கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்க. இல்ல எனக்கு நீங்க சொல்றத ஒரு பத்திரிகையாளராக புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யதார்த்தமான விஷயம், ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு வந்து கேம்பெயின் நடக்குது, ஒவ்வொரு கட்சிகளும் மாற்றி பிரச்சாரத்துல வந்து முறையிட்டுக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை தாண்டி மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கிட்டா கூட உத்தவ் தாக்கரேவுடைய அணி உடைக்கப்பட்டிருக்கு, சிவசேனா உடைக்கப்பட்டிருக்கு, தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேக்டர்லாம் இதுக்குள்ளவே இல்லை. வெறும் எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ப்ராசஸ் மட்டுமே விமர்சனத்துக்குள்ளாகுதா? இது நான் என்ன சொல்றேன், இது வந்து தாராளமாக மிக தெளிவாக எளிதாக சீர் செய்யக்கூடிய விஷயம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. 4 கோடி பிடிச்சாங்களே, என்னாச்சுங்க? தாம்பரத்தில் 4 கோடி பிடிச்சாங்களே, எவனாச்சும் இன்னைக்கு ஜெயில் இருக்கானா? என்ன ப்ராசிக்யூஷன் கேட்கிறேன். அப்ப பாஜக கிட்ட இருந்து பணம் பிடித்து விட்டால், பாஜக இப்ப பாம்பேல பிடிச்சாங்களே, அதுக்கு என்ன ப்ராசிக்யூஷன் கேட்கிறேன். அப்போ பாஜக நபர்கள்ட்ட இருந்து காசு பிடிச்சு விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஆக்ஷனும் கிடையாது. பாஜகவினுடைய ஒரு கருவியாக இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையரும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளோ முறை மோதிக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதிர்கட்சிகள் கொடுத்தது. இப்போ என்ன மகாராஷ்டிரா தேர்தலையும் அவர் வந்து தூண்டி விட்டு பேசினார், கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அதற்கும் ஒரு கண்டனமோ அட்லீஸ்ட் முன்னாடி 2024 தேர்தலில் வந்து 120 முறை வந்து கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் விளைவிக்கும் விதமாக ஒரு பிரதமர் பேசி சென்றிருக்கிறார். அந்த 120 முறையும் பட்டியலிட்டு வந்து அனைவரும் வைத்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் தான் ஒரு முறை வந்து தேர்தல் ஆணையம் மோடியினுடைய பெயர் குறிப்பிடாமல் பாஜகவினுடைய தலைவருக்கு நட்டாக்கு ஒரு கடிதம் எழுதியதும் நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தேர்தல் நடந்தே கிடையாதுங்க. 2024 மாதிரி லோக்சபா தேர்தல் ஆனாலும் சரி, அதுக்கு தொடர்ந்து வருகின்ற தேர்தல் ஆனாலும் சரி, இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததே கிடையாது. நாம் இன்னொன்று மறந்துவிட முடியாது. மார்ச் 2024 ஒரு தேர்தல் ஆணையர் ஓடி போனார் என்றும் நாம் மறந்துவிட முடியாது. என்னால் இது முடியவே முடியாதுப்பா, நான் ஓடி போயிடறப்பா, இது முடியாது. அப்படி ஓடி போன ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இன்னைக்கு இருக்கிறது என்று ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு. நான் தேர்தல் ஆணையத்தை கேள்விக்குள்ளாக்குறேன். அவர்கள் நாம் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஏன் விவிபேட்டை எடுத்து நீங்க வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது, கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இந்த பக்கம் வைக்கக்கூடாது, இந்த 2 கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்ல நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்தியான்றது உலகத்திலேயே ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற பேர் வாங்குறப்போ இந்த விமர்சனம்ன்றது அதீதமான விமர்சனமா இல்லையா? இந்த 2 கேள்விகள் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் விவிபேட் நடுவில் இருக்கக்கூடாதுங்க. நான் அழுத்துகின்ற அந்த இது, நான் இன்னைக்கு விவிபேட்ல நம்பர் அது இவிஎம்ல நம்புறேன். ஆனா நீங்க வந்து அழுத்துகின்றது கண்ட்ரோல் யூனிட்ல முதல் முறையாக பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு வந்து அது ஒரு ஸ்லிப்பாக வரட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
ரெண்டாவதாக இந்த பெர்சன்டேஜ் அதிகரித்து போகிறது இது ஒரு இந்த இந்த காலப்போக்கில் வந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த 2 தேர்தலில் தான் நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு போக்கை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இணையம் இருக்கிறது. தாராளமாக உங்களால் முடியவில்லைனா ஒரு தனியார்கிட்ட கொடுத்து பாருங்க, அவன் வந்து இந்த மேட்டரை வந்து கொலைட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து 6 மணிக்கு நீங்கள் தேர்தல் முடிக்கும் போது 7 மணிக்கு கியூ முடிஞ்சதுன்னா 9 மணிக்கு அவனுக்கு நம்பர் கொடுக்குறானா இல்லையா, கரெக்ட் நம்பராக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க.